பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. திட்டமிட்டதற்கு முன்னதாகவே தொடங்கியிருந்தால் அவர்களுக்கு எப்படி குறித்த நேரத்தில் மற்றவர்களின் உதவிகள் கிடைத்திருக்கும் தாயே? அதுதான் வேலூர் கிளர்ச்சியும் தோல்வியடைய காரணமோ? மிகச் சரியாக உணர்ந்து கொண்டவன் போல கேட்டான் சிறுவன் சிவா. அதை எப்படி சொல்வது? கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். ஆனால் அதன் பின் என்ன செய்வது என்ற எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லையே. மருதுபாண்டியனை போன்ற ஒரு ராஜதந்திரி இந்த திட்டமிடலை நடத்தி தரவில்லையே. அவர்களிடம் வேகம் இருந்தது, ஆனால் விவேகம் இல்லாமல் போய்விட்டது. ஜூலை 13ஆம் தேதி அதிகாலைதான் கிளர்ச்சியை தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அதற்கு 5 நாட்களுக்கு முன்னரே, அதாவது ஜூலை 9ஆம் தேதியே திடீரென கிளர்ச்சியை தொடங்கிவிட்டார்கள். குதிரைப்படை வீரர்கள் சிலர் பணியாளர்களுடன் வேலூருக்குள் புகுந்தார்கள். மறுநாள் வேலூர் கோட்டையில் இருந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயரின் குடியிருப்பு பகுதியை நோக்கி சுட்டார்கள். அவர்களின் தளபதி கர்னல் ஃபென்கோர்ட் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களின் ஆக்ரோஷத்தில் தளபதி ஃபென்கோர்ட் அவர்களின் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானான். அங்கிருந்த இராணுவ அதிகாரிகள் மெக்காரஸ், மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரும் கொல்லப்பட்டார்கள். அங்கே முகாமிட்டிருந்த பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகளையும் வீரர்களையும் அந்த சிப்பாய்கள் கொல்ல முயன்றார்கள். வேலூர் கோட்டையின் பிரதான நுழைவாயிலில் ஆங்கிலேயர்கள் பலரை கொன்று குவித்தார்கள். வெடிமருந்து கிடங்கு காவலர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எதிர்பாராத இந்த திடீர் தாக்குதலில் பிரிட்டிஷார் நிலைகுலைந்து போனார்கள். வேலூர் கோட்டையில் இருந்து பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டது. சிகப்பு நிற பின்னணியில் பச்சை கோடுகள் போடப்பட்டு அதன் நடுவே சூரியன் வடிவமைக்கப்பட்ட திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது. திப்புவின் மூத்த மகன் படே ஹைதர் அரசன் என்று அறிவிக்கப்பட்டான். அவ்வளவுதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள். இதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? எவருக்கும் தெரியவில்லை. அவர்கள் திட்டமிட்டிருந்தபடி நடந்திருந்தால் மைசூரிலும் ஹைதராபாத்திலும் ஒரே நேரத்தில் கிளர்ச்சி வெடித்திருக்கும். பிரிட்டிஷாருக்கு பெரும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. கிளர்ச்சி குறித்த எந்த தகவலும் இன்றி மைசூரும் ஹைதராபாத்தும் கிளர்ச்சியில் ஈடுபடாமல் அமைதியாக இருந்தன. பிறகு என்ன நடந்தது? வேலூர் கோட்டையில் நடந்த கிளர்ச்சி குறித்து அறிந்த கர்னல் கில்லஸ்பி தனது வலிமை வாய்ந்த மீட்பு படையுடன் ஆற்காட்டிலிருந்து ஓடி வந்தான். மூடப்பட்டிருந்த வேலூர் கோட்டையின் நுழைவாயில் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. கில்லஸ்பியின் படை வீரர்கள் வேலூர் கோட்டைக்குள் புகுந்தார்கள். கண்ணில் பட்ட கிளர்ச்சிக்கார சிப்பாய்களை எல்லாம் மூர்க்கத்தனமாக தாக்கினார்கள். சிப்பாய்களும் பதிலுக்கு துணிச்சலுடன் எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் பலன் கிடைக்கவில்லை. 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள். ஐரோப்பியர்கள் 113 பேர் உயிரிழந்தார்கள். கிளர்ச்சிக்காரர்கள் 500 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். வேலூர் கிளர்ச்சி ஒரே நாளில் ஒடுக்கப்பட்டதாக அறிவித்தான் கில்லஸ்பி. உனக்கு ஒன்று தெரியுமா? இப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்படும், பெரிதாக திட்டமிடுகிறார்கள் என்று முதல் ரெஜிமெண்டைச் சேர்ந்த சிப்பாய் முஸ்தபா பெய்க் என்பவன்
கர்னல் ஃபோர்ப்ஸுக்கு உளவு தகவல் கொடுத்திருந்தான். ஆனால் சிப்பாய்களிடம் வதந்தி பரப்புகிறான் என்று கூறி பிரிட்டிஷார் அவனுக்கு தண்டனை கொடுக்க எண்ணினார்கள். கிளர்ச்சிக்கு பிறகோ அவன் ஆங்கிலேயர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டான். 2000 பகோடா பணம் அவனுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.